ஒரு வீடியோக்கு இந்த மாதிரி விக்னெட் எஃபெக்ட் எப்படி கொடுக்கறதுன்றது மட்டும் இல்லாம டாவின்சில விக்னெட் எஃபெக்ட்டுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை டைம்ல வச்சுக்கோங்க. இங்க எஃபெக்ட்ஸ் டேப்ல போயிட்டு சர்ச்ல விக்னெட்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, இங்க வந்துருச்சு. இதை ட்ராக் பண்ணி கிளிக் மேல டிராப் பண்ணிட்டேன். நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த விக்னெட் எஃபெக்ட் வந்துடும். ஆனா உங்களுக்கு இன்னும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்ஸ்பெக்டர் டேப்ல இங்க விக்னெட்டோட சைஸ் இருக்கும். இதை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றது மூலமா விக்னெட் வந்து எவ்வளவு சைஸ் இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மேபி இந்த வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே விக்னெட்டோட சாஃப்ட்னஸ் இருக்கும். அதையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சாஃப்ட்னஸ் வேணும்ன்றது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் விக்னெட்டோட பேசிக் கண்ட்ரோல்ஸ். இதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும்னா இங்க மேல பேசிக்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அட்வான்ஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா விக்னெட் இருக்கிறது ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்க ஈஸியா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி வேற ஷேப்ல நீங்க வந்து அதை மாத்திக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஹெக்ஸகன் செலக்ட் பண்றேன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த விக்னெட் எஃபெக்ட் சேஞ்ச் ஆயிடும். இந்த அட்வான்ஸ் வந்து நீங்க ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் மட்டும் இல்ல, பர்டிகுலர்லி இப்போ நான் இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வைக்கிறேன்னா இந்த விக்னெட்டோட பொசிஷனை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இது வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப் அண்ட் டவுனுக்கு ஒய் ஆக்சிஸ், இந்த மாதிரி நீங்க வந்து பொசிஷனை கூட நீங்க வந்து விக்னெட் எஃபெக்ட் இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விக்னெட் எந்த கலர் வேணும்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு மேபி நான் இங்க ஒரு இந்த கலர் வைக்கிறேன்னா இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட பிளெண்ட் மோடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மல்டிப்ளைன் இருக்கா, எனக்கு வேணும்னா நான் மேபி நான் ஸ்க்ரீன்னு வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு வேணும்னா ஓவர்லே வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிளெண்ட் மோட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலரோட டிரான்ஸ்பரன்சியுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரோட டிரான்ஸ்பரன்சி வந்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த விக்னெட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் நீங்கள் விக்னெட் எஃபெக்ட் வந்து பேசிக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற காமன் டெம்ப்ளேட், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வீடியோ போடுறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.